உலக அதிசயங்களில் 7இல் ஒன்று ஆக்ராவிலே காணப்படுகின்ற அழகான தாஜ்மஹால். கடந்த மாதத்திலே இந்த தாஜ்மஹாலிலே சென்று அதனுடைய அழகை ரசிக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே அதை அங்கே சென்று அதை பார்த்து அதை ரசித்து அதனுடைய கலை வண்ணங்களை எல்லாம் மிக அழகாக ரசித்து அதை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆவலோடு நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே போனபோது உள்ளே செல்ல வேண்டுமே என்று சொன்னால் அதற்கு தனி கட்டணம் செலுத்தப்பட வேண்டியிருந்தது. எனவே நாங்கள் அதற்குரிய கட்டணத்தையும் செலுத்தி உள்ளே என்னத்தான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே சென்றோம். எல்லா வெளிப்புறமான அழகிய ஓவியங்கள், வண்ணங்கள், அதனுடைய அந்த படிங்கு கற்களினுடைய அழகுகள் எல்லாவற்றையும் பார்த்து உள்ளே செல்லுகின்ற போது நீங்கள் எந்த ஃபோட்டோவும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற ஆவலோடு உள்ளே சென்றபோது 2 கல்லறைகள் மட்டுமே இருந்தது. அந்த கல்லறைகளும் பூட்டப்பட்ட கல்லறைகளாக இருந்தது. அதிலே எந்த ஒரு சிறப்பையும் நான் காண முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இந்த உலகத்திலே திறந்த கல்லறையாக இருக்கிறது. பொதுவாக கல்லறை மூடப்பட்ட கல்லறையாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறை திறந்த கல்லறையாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதத்திலே கண்டுகொள்ள முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறந்திருக்கின்றது. அவர் மரித்து போன ஆண்டவராக அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக. அழகற்ற கல்லறையாயிருந்தாலும் இயேசுநாதருடைய கல்லறை திறந்த கல்லறையாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றும் என்றும் நம்மோடு கூட வாழுகின்றார். நமக்கு ஆலோசனை தருகின்றார், நம்மை வாழ வைக்கின்றார், நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாக உருவாக்குகின்றார். அந்த நிலையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை தொடருவோம், நம்பிக்கையின் வாழ்வை தொடருவோம், விசுவாச வாழ்வை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.